அண்மைச் செய்தி. வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் கடந்த 3 மணி நேரத்தில் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிட்வா புயல் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயலின் நகரும் வேகம் மேலும் குறைந்திருக்கிறது. டிட்வா புயல் கடந்த 3 மணி நேரத்தில் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கடந்த 3 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் தூரம் புயல் நகர்ந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், விவரங்களை சொல்லுங்க. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய டிட்வா புயல் கடந்த 3 மணி நேரத்துல வெறும் 10 கிலோமீட்டர் தொலைவு தான் நகர்ந்து கடந்திருக்கிறது. கடந்த காலை 11 மணி நிலவரப்படி இந்த புயலுடைய நகரும் வேகம் என்பது மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்துல இருந்தது. தற்பொழுது மேலும் அதனுடைய நகரக்கூடிய வேகம் குறைந்து மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்திருக்கிறது. கடந்த 3 மணி நேரத்துல மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வெறும் 10 கிலோமீட்டர் தொலைவு தான் இந்த புயல் கடந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதனுடைய வேகம் தொடர்ச்சியாக குறைந்து வருகிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. காலை 8:30 மணி அளவில் இந்த புயலுடைய நகரும் வேகம் என்பது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தது. அதற்கு பிறகாக இதனுடைய நகரும் வேகம் முற்பகல்ல 11:30 மணி அளவுல மணிக்கு 4 கிலோமீட்டர் என்ற அளவில் அதனுடைய வேகம் இருந்தது. தற்பொழுது அதனுடைய நகரும் வேகம் என்பது சற்று மேலும் குறைந்து மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் அதனுடைய நகரும் வேகம் இருப்பதாகவும் காலை 11 மணியிலிருந்து தற்போது வரையிலுமான, அதாவது மதியம் 2:30 மணி வரையிலுமான நேரத்துக்குள்ளாக வெறும் 10 கிலோமீட்டர் தொலைவு தான் இந்த புயல் கடந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த புயல் தற்போதைய சூழல்ல சென்னைக்கு தெற்கு திசையில, தெற்கு தென்கிழக்கு திசையில 510 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் புதுவைக்கு 410 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு 300 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் கடலில் மையம் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை கடல் பரப்பை விட்டு வெளியேறி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டி வரக்கூடிய 30ஆம் தேதி வரை நிலவும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தற்போதைய சூழலில் இந்த சொல்லக்கூடிய இந்த புயலினுடைய மலைமேக கூட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்புக்குள்ளாக வர தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக ராமேஸ்வரத்தில் இந்த புயலுடைய மலைமேக கூட்டங்கள் உள்ளே வர தொடங்கியிருக்கின்றன. புயலுடைய மையப்பகுதி இலங்கை ஒட்டிய கடலோர பகுதிகளில் நிலவினாலும் கூட அதனுடைய வெளிப்புற சுற்றுகளில் உருவாகக்கூடிய மலைமேக கூட்டங்கள் தென் தமிழ்நாட்டின் நிலப்பரப்புக்குள்ளாக வர தொடங்கியிருக்கிறது என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இதன் காரணமாக இனி வரக்கூடிய நேரங்கள்ல, அதாவது இந்த மாலை பொழுதிலிருந்து படிப்படியாக மழையினுடைய தீவிரத்தன்மை தென் மாவட்டங்கள்ல அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வும் கணித்திருக்கிறாங்க. மேலும் இரவு நேரத்துக்கு பிறகாக ரெட் அலர்ட் கொடுத்திருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பும், அதிக கனமழை என்ற அளவில் ஓரிரு இடங்களுக்குள்ளாக விடியற்காலைக்குள்ளாக மழை பெய்வதற்கான வாய்ப்பும் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கக்கூடிய 5 மாவட்டங்களுக்கு இருப்பதாகவும், அதே நேரத்தில் மற்ற மாவட்டங்கள்ல கடலோர பகுதிகளில் கடுமையான காற்றுடைய தாக்கம் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. மழைக்கான வாய்ப்பு பொறுத்த மட்டில் அந்த 5 மாவட்டங்களில் சற்று அதிகமான ஒரு மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை ஒட்டிக்கூடிய உள் மாவட்டங்களிலும் காற்றுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், மிக கனமழை என்ற மட்டும் அந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தற்போதைய சூழலில் புயலினுடைய நகரும் வேகம் மேலும் குறைந்திருக்கிறது. சென்னைக்கு 510 கிலோமீட்டர் தொலைவில் நீடிக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.